Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். Most of the students வந்து இந்த வீடியோவுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படினா 12th standard physics publicல நம்ம ரொம்ப high priority கொடுத்து படிக்க வேண்டிய 3 mark questions இந்த வீடியோல நம்ம பேச போறோம். Yes, 3 mark questions இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த கேள்விகளை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க போங்க. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்விகள் தான் இது எல்லாமே. சார் எவ்வளவு கேள்விகள் இருக்கும் சார்? ஒரு 150 இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. வெறும் 70 கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 சேர்த்து மொத்தமா 70 கேள்விகள் இருக்கு. இந்த 70 கேள்விகளை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தரவு பண்ணிட்டீங்க with diagram, with derivations, with equations, with units அப்படின்னா for sure you can able to attend most of the questions in your public exam. Apart from that ஒரு சில கேள்விகளை நீங்க வந்து just go through பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகளை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ நான் போர்டில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் வெறும் 8 கேள்வி தான். என்ன சார் சாப்டர் 1ல 8 கேள்வி தான் அவ்வளோ பெரிய சாப்டர்? எஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ல நம்ம வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டைபோல் அண்ட் ஆல்சோ பொட்டன்ஷியல் நமக்கு தேவை காஸ் தீட்டா சைன் தீட்டா. தென் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor, எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டர், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் கண்டக்டர், அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன். இது ஒரு சாப்டர், வெறும் 8 கேள்வி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது சாப்டர்ல வெறும் 6 கேள்விகள். என்ன இருக்கு? எக்ஸ்பிரஷன் ஃபார் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட். இது எல்லாமே முக்கியமான கேள்வி. இதுலயே நீங்க செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, செல்ஸை வந்து சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன் தனித்தனியா இருக்கும் 3 மார்க். அப்புறம் வந்து பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான 3 மார்க். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக், பெல்டியர் அண்ட் தாம்சன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரெண்டாவது. மூணாவது சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர். ஸ்டில் ஐ மேட் இட் வெரி ஷார்ட். ஒரு 12 கேள்வி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபார் மேக்னட்டிசம், டார்க் இந்த இடத்துலையும் ஃபார் மேக்னெட்டிக் டைபோல். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் டேக்கன் வைல் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதில் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பி விச் இஸ் ஈக்குவல் டு மியூனோ டைம்ஸ் H plus M show and the susceptibility, magnetic susceptibility which is equal to mu r minus 1. ரொம்ப important. Para-diapherro, hysteresis loop, soft and hard ferromagnetic material differentiation, magnetic field around a straight conductor, Biot-Savart law, Lorentz. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MRI ரொம்ப important. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா velocity selector followed by galvanometer to ammeter, galvanometer to voltmeter. முடிஞ்சு போச்சு மூணாவது சாப்டர். ஸோ நாலாவது சாப்டர்ல ஒரு 13 கேள்வி. நாலாவது எவ்வளோ பெரிய சாப்டர், அதில் 13 கேள்வி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேரடே எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லாம் லென்ஸ்லாம், இஎம்எஃப் இன் லாரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேரடே, எட்டி கரண்ட், செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் சாலினாய்ட், சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் த காயில் என்க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருடைய லாசஸ், ஏசியை ஏன் லாங் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அப்புறம் ஏசிக்கு டிசிக்கு என்ன டிஃபரன்ஸ், ஆர்எம்எஸ், மீன், ரெசனன்ஸ் இன் ஆர்எல்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீ ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்லெஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாலாவது சாப்டரில் 13 கேள்விகள் இருக்குது. அஞ்சாவது சாப்டரில் 3 கேள்விகள் தான். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம், அந்த ஜெர்மன் எக்ஸிபி இன் மை ரூம் சொல்லியிருந்தால் இல்லையா நியூமேனிக்ஸ், அது அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது மொத்தம் ஃபர்ஸ்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் வெறும் 42 கேள்விகள் தான் இருக்குது. முதல் வால்யூம்ல 42 கேள்விகள் தான். சார் இவ்வளோ கேள்விகளை நான் எப்படி சார் நாங்கள் வந்து நோட் பண்ணவே முடியலையே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் டச் பண்ணேன்னா இங்கே ஒரு கியூஆர் கோடு வந்து பாப்அப் ஆகும். அந்த கியூஆர் கோடை இந்த வீடியோ வரும்போது பாஸ் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோடை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க. சரியா? அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த நான் எழுதின எல்லாமே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் பெருசாக ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. நம்ம இப்போ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ரே ஆப்டிக்ஸில் 7 கேள்விகள் தான் சொல்லியிருக்கேன். வேவ் ஆப்டிக்ஸில் 12 கேள்விகள் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ், டியூவல் நேச்சர்,
இது வந்து ஆட்டம்ல வெறும் 4 கேள்வி தான். என்னென்ன இருக்கு பாருங்களேன். எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான், பைண்டிங் எனர்ஜி கர்வ், ஆல்ஃபா பீட்டா காமா டிகே தனித்தனியா, கார்பன் டேட்டிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n டைப் செமிகண்டக்டர், p-n ஜங்ஷன் கான்செப்ட், டி மார்கன்ஸ், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் உடைய டயக்ராம் அதெல்லாம். இது டியூவல் நேச்சர்ல ஹெர்ட்ஸ், ஆல்வா, லெனார்ட், லாஸ் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட், அப்புறம் ஃபோட்டோ எமிசிவ் செல் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், டி ப்ராக்லி வேவ் லென்த், டி ப்ராய். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இது வந்து நமக்கு வேவ் அது ரே ஆப்டிக்ஸ், இது வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ரிஃப்ராக்ஷன் ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், அப்பரண்ட் டெப்த், எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆப்டிக்கல், ஸ்னெல்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர், எண்டோஸ்கோப், ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ. 6 தான், அவ்வளோதான் 6வது சாப்டர்ல. 7வது சாப்டர் பாருங்க, இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன், கலர்ஸ், ஆயில் ஃபில்ம், அப்புறம் சோப் பபிள்ஸ்ல எப்படி இருக்கும்ன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இன்டர்ஃபரன்ஸுக்கு டைஃப்ராக்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஃப்ரெஸ்னல் லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அண்ட் ரிசால்விங் பவருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. மேலஸ்ல போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன், ப்ரூஸ்டர்ல பைல் ஆஃப் பிளேட்ஸ், நிக்கோல் பிரிசம், போலரைசேஷன் பை ஸ்கேட்டரிங், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நியர் பாயிண்ட் ஒரு தனி 3 மார்க்கு, நார்மல் பாயிண்ட் ஒரு தனி 3 மார்க்கு. இவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து கவலையே படாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஜாலியாக இப்போ இந்த கியூஆர்ஸ் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த கியூஆர் கோடு. ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கியூஆர் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் எழுதின எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக பாப்அப் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ 3 மார்க் முடிஞ்சது, அடுத்து 2 மார்க் வரும். அப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு 3 மார்க் அண்ட் 2 மார்க்கை பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட்டாக நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.